Hi friends, this is Nivita. In the video, 11th standard zoology page number 130 respiration lesson இருக்கிற events in inspiration and expiration அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மூச்சை உள்ளே விடுறது தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது, மூச்சை வெளில விடுறது வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டத்தில் வந்து என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குது, என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சென்டர் இனிஷியேட் தி ஸ்டிமுலி டியூரிங் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து முதல்ல வந்து ஒரு இதை தூண்டுது, ஸ்டிமுலேட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த இம்பல்ஸ், அந்த உந்து விசை இருக்கு இல்லையா, அது வந்து யாருக்கு கேரி பண்ணிட்டு போகிறாங்க, இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ்க்கு வந்து கேரி பண்ணிட்டு போகுது. நீ இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண அப்படின்னு சொல்கிறது வந்து இம்பல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது. இப்போ இதில் வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டயஃப்ரம், ஓகேவா, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரிப்ஸ்க்கு நடுவில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், வெளியில் இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் டயஃப்ரம் அப்படிங்கிறது இங்கே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. ஸோ முதல்ல வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது டயஃப்ரமும், அடுத்தது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த இம்பல்ஸ் வந்து கேரி ஆகிட்டு வருது. அடுத்தது இந்த டயஃப்ரமும் இந்த இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு பேசிக்காக வந்து டயஃப்ரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி டூம் ஷேப்பில் இருக்கும், ஓகேவா. கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இப்படி மாறிடும். ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துருச்சுல, எக்ஸ்பிரேஷனில் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்குல்ல, ஸோ அதுதான், ஓகேவா. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ யோசிச்சு பாருங்கள், வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் இருக்குது, அது வந்து சுருங்கிச்சுன்னா என்னாகும், இப்படியே அந்த ரிப்ஸ் வந்து வெளியில் வர மாதிரி இருக்குமா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதனால தொராக்சிக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, செஸ்ட் வால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. தொராக்சிக்னா மார்பு பகுதி இருக்குல்ல, அதோட வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்கள், நம்மளே வந்து மூச்சு விடும்போது நம்மளோட தொராக்சிக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் தானே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது. பல்மனரி அப்படின்றதுனால என்னென்னா லங்ஸை தான் குறிக்கும், ஓகேவா. ஸோ இன்ட்ரானா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரா பல்மனரினா அந்த லங்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு லங்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாக தானே ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக தானே ஆகும். அதுதான் சொல்கிறாங்க இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர்னால் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், குட்டி குட்டியாக முட்டையாக ஆல்வியாலிலாம் இருக்கும்ல. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்வியாலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஆல்வியாலர் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஏன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து பெருசாகிடுச்சுல, ஓகேவா. நார்மலாக இருந்ததை விட உங்களுக்கு வால்யூம் பெருசாகிட்டனால அந்த ஆல்வியாலியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்வியாலியில் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அட்மாஸ்பியரிக்கில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் தானே போகும். ஸோ அதனால் வெளிலேருந்து காற்று உள்ளே வரும், ஓகேவா. அதனால தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, த ஏர் ஃப்ளோஸ் இன்டு த ஆல்வியாலி அன்டில் த ஆல்வியாலர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆல்வியாலி வந்து இன்ஃப்ளேட்டட் ஆகும். இன்ஃப்ளேட்டட் அப்படிங்கிறது என்னென்னா லைக் உயர்த்தப்படுறோம், லைக் இப்படி இருக்கிற அந்த ஆல்வியாலி வந்து நல்லா இப்படி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுக்கு ஆப்போசிட், ஓகேவா. எக்ஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட்ஸ் த ஸ்டிமுலி டியூரிங் எக்ஸ்பிரேஷன். ஸோ இதில் வந்து இனிஷியேட் பண்ணதில்ல, இதில் வந்து டெர்மினேட் பண்ணிடும். அந்த ஸ்டிமுலினம்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஆகும், டயஃப்ரமும் இன்ஸ்பிரேட்டரி மசிலும் ரிலாக்ஸ் ஆகும், ஓகே. ஸோ நார்மலாக இப்போ டயஃப்ரம் வந்து இப்படி இருந்ததில்ல, டயஃப்ரம் நார்மலாக இப்படி இருக்கணும். ஸோ அப்படி வரதான் வந்து ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிரேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு டயஃப்ரம் இப்படி ஆகுது. ஸோ டயஃப்ரம் இப்படி இருக்கிறது தான் நார்மலான ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னாகும், ஆப்வியஸ்லி செஸ்ட் வால் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ தொராக்சிக் வால்யூம், மார்பு பகுதியோட அந்த வால்யூம் வந்து கம்மியாகும். வெளியில் மூச்சு விடும்போது அப்படி தானே ஆகுது, தொராக்சிக் வால்யூம் வந்து கம்மியாகுது. அப்போ இன்டர்னல் பல்மனரி ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெடியூஸ்டு வராது, இங்கே வந்து இன்க்ரீஸ்டுன்னு வரும். யோசிச்சு பாருங்கள், இப்போது இப்படி இருக்குது இன்ஸ்பிரேஷனில் லங்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு எனக்கு எக்ஸ்பிரேஷன்னா அந்த இது வந்து கம்மியாகணும், கரெக்டாக. ஸோ இந்த லங்ஸோட இது வந்து இப்படி வந்து கம்மியாகுது. கம்மியாகும் போது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும் தானே, வால்யூம் கம்மியாக தானே ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகரிக்கும் தானே, அதனால தான் இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும்னு வரும். இப்போ ஆல்வியோலர் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீசஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட
போன தடவை நம்ம பார்த்தப்போ வந்து ஆல்வியோலர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ வந்து ஆல்வியோலர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா உள்ளுக்குள்ளே இந்த ஏற்கனவே ப்ரெஷர் அதிகம், அப்போ இந்த ஆல்வியோலர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த வெளியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேருந்து ஏர் வந்து வெளியில் போகும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் வந்து ஏர் இஸ் சென்ட் டியூ டு த கான்ட்ராக்ஷன், சென்ட் அவுட், வெளில அனுப்புகிறாங்க டியூ டு த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆல்வியோலி. அடுத்தது ஏர் ஃப்ளோஸ். ஸோ ஏர் வந்து ஆல்வியோலியை விட்டு வெளில போகுது அன்டில் த ஆல்வியோலர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆல்வியோலி வந்து டிஃப்ளேட் ஆகிடும். டிஃப்ளேட் ஆகிடும்னா சுருங்கிடும் அப்படின்றது அர்த்தம். எக்ஸ்பிரேஷனாக மூச்சை வெளியிடும்போது அந்த ஆல்வியோலி சுருங்க தானே வேணும். இப்படி இருக்கிற ஆல்வியோலி வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ இதுதான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையும் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையும் எனக்கு இதுதான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு லைக் யார் வந்து அதை கரெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டான ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டாவில் இருக்குது ஆஃப் த ஹைன் பிரெயினில். அது வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுன்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறது மெடுலா ஆப்லங்கேட்டாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஓகேவா? அடுத்தது வந்து நியூமட்டோடாக்சிக் சென்டர் ப்ரெசன்ட் இன் நியூமட்டோடாக்சிக் சென்டர் அப்படிங்கிறது பான்ஸ் வேலோரியில் இருக்குது, ரீஜன் ஆஃப் த பெயின். இதுதான் வந்து மாடரேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் டு என்ஷூர் நார்மல் ப்ரீத்திங். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா மாடரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ சமன்படுத்துது. எதை? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரோட ஃபங்க்ஷனை வந்து சமன்படுத்துது டு என்ஷூர் நார்மலான ப்ரீத்திங் வர்றதுக்கு. ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒன் வேர்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து இவால்யூஷனில் வந்து ப்ரீத்திங் இஸ் கண்ட்ரோல்டு பை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்த இதில் வந்து பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரீத்திங் அப்படிங்கிறதுக்கு வந்து பான்ஸ் வேரோலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வந்து ரொம்ப கரெக்டு, பர்ஃபெக்டான கரெக்டு, பிகாஸ் இதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான். ஸோ எது வந்து ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிறத உங்கள் டீச்சர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அதுக்கு நேரம் இந்த பான்ஸ் வேரோலி அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அதனால தான். ஸோ இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பான்ஸில் தான் வந்து உங்களுக்கு நியூமட்டோடாக்சிக் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து ப்ரீத்திங்கை ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீமோ சென்சிட்டிவ் ஏரியா, அதாவது கெமிக்கல்ஸ்க்கு சென்சிட்டிவான ஏரியா வந்து ஃபவுண்ட் க்ளோஸ் டு இந்த ரிசம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கான். ஸோ அது வந்து ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடுக்கும் H+க்கும் வந்து அது மேலே பட்டுச்சுனாலே அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இன்ஸ்பிரேட்டரி ஏரியாவுக்கு பக்கத்தில். ஆக்சுவலி இந்த H+ அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னா, ஆர் எலிமினேட்டட் அவுட் பை த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸில் வந்து H+ அப்படிங்கிறது வெளியே வரும். நம்ம முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட் இன் கார்பன் டை ஆக்சைடில் பார்த்துருப்போம். லைக் இங்கே வந்து எப்படி வந்து H+ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேருந்து தான் H+ வந்து வெளியே வருது. இப்போ ஏன் அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிதம் சென்டருக்கு பதில் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து எதுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுக்கும் H+க்கும் சென்சிட்டிவ். அடுத்தது ரிசெப்டாஸ். ரிசெப்டாஸ் அப்படின்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்டிமுலினா தூண்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ரிசெப்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிசெப்டாஸ் அசோசியேட்டட் வித் அரோட்டிக் ஆர்ச் அண்டு கேரோட்டிட் ஆர்ட்ரரி அப்படிங்கிறது ஹார்ட்லேருந்து வர்றது. அதெல்லாமே வந்து நெசசரி சிக்னல்ஸை வந்து அனுப்பும் டு த ரிதம் சென்டருக்கு. எதுக்காகனா ஒரு ரெமிடியல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு தீர்வை எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து எந்த நேரத்தில் இப்போ நமக்கு ஒரு சில தடவை வந்து நிறைய ஆக்சிஜன் தேவைப்படலாம், ஒரு சில தடவை கம்மியான ஆக்சிஜன் தேவைப்படலாம்ல. ஸோ அதுக்காக அது வந்து சில சிக்னல்ஸ் வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹார்ட்லேருந்து வருது. ஓகேவா? இங்கே வந்து ஆர்ச் ஆஃப் அரோட்டான்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுலேருந்தும் இந்த கேரோட்டிட் ஆர்ட்ரரி எக்ஸ்டர்னல் அதெல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுலேருந்தும் அனுப்பும்னு சொல்கிறாங்க சிக்னல்ஸை. ரிதம் சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மெடுலா ஆப்லங்கேட்டாவில் இருக்குது ஃபார் ரெமிடியல் ஆக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா O2ஓட ரோல் அப்படிங்கிறது முக்கியமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் இன்ஸ்பயர் ஆகி எக்ஸ்பயர் ஆகி ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து அதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சிஜனோட ரோல் வந்து முக்கியமானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் வந்து
ஏர் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனில் வரும். பார்ட்டிகுலேட் மேட்டர் PM2.5 அப்படிங்கிறது என்ன, இந்த ஏர் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே. பார்ட்டிகுலேட் மேட்டர்னால் அந்த துகள்கள் வந்து இந்த அட்மாஸ்ஃபியரில் வளர்ந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் CPCB அப்படிங்கிறது என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் த ஏர் வந்து குட்டாக இல்லை. ஏன்னா வந்து சூட் அப்படின்னு சொல்கிறது என்ன, புகைக்கறி அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, கார்பனை எரிக்கிறது, அது ஸ்மோக் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாஸில் வந்து CNG அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணணும். கறி புகையப்பெல்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அதெல்லாமே சுவாசிக்கிறனால நம்மளோட லங்ஸில் போய் படிஞ்சு அது வந்து ஏரை வந்து சுவாசிக்க விடாமல் செய்யும். ஸோ அதனால் வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை ஃபியூவலாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யார் வந்து ரெஸ்பிரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து மெடுலா ஆப்லங்கேட்டாவில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படிங்கிறது வந்து ரெகுலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ப்ரீத்திங்க்கு தேவையானது என்னென்னா, பான்ஸ் விரலில் இருக்க நியூமேட்டிக் சென்டர் வந்து இந்த கரெக்டாக இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை வந்து கரெக்டாக நார்மல் ப்ரீத்திங்க்கு ஏற்படுற மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு கீமோ சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிகாஸ் ஹார்ட்லேருந்தும் போகணும்ல, ஹார்ட்லேருந்து தான் எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ஹார்ட்லேருந்து தான் ஆக்சுவலி லங்ஸுக்கு எல்லாமே வந்து டீஆக்சிடேட்டட் பிளட்டாக இருக்கட்டும் போதில்லை. ஸோ அதனால் வந்து அந்த அரோட்டிக் ஆர்ச்சில் இருக்கிறது, கெரோட்டிட் ஆர்டரியில் இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு ரிசெப்டாஸாக இருக்கும். ஏதோ ஒரு சிக்னல்ஸை நெசசரி சிக்னல்ஸை கொடுக்கும். ரிதமிக் சென்டரில் வந்து நெசசரி சிக்னல்ஸை கொடுக்கும் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆக்சிஜனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து சீலேருந்து வெளியில் வராங்க. ஓகேவா? லெவல் டு த எலிவேஷன், இப்போ நார்மலாக சி லெவல்னால் நம்ம இருக்கிற லெவல். ஓகே, அதுலேருந்து ஒரு 8000 feet வந்து மேலே போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அப்போ த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் வித் த சிம்டம்ஸ், அப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா, அக்யூட் மவுண்டெயின் சிக்னஸ் அப்படின்ற ஒரு சிக்னஸ் வந்து வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெட்டேக்காக இருக்கட்டும், அவங்க மூச்சு விட முடியாமல் இருக்கிறதா இருக்கட்டும், நாசியான கொமட்டுறதா இருக்கட்டும், டிசினஸ்னால் மயக்கம் வர மாதிரி இருக்கட்டும். ஸோ மேலே போக போக ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து கம்மியாகிறதுனால டியூ டு த புவர் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கரெக்டாக அந்த ஹீமோக்ளோபின்குள்ளே பைண்ட் ஆகாததுனாலே இந்த மாதிரி வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி முதல்ல மலை ஏறுவாங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த அக்யூட் மவுண்டெயின் சிக்னஸ் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க மவுண்டெயினுக்கு சி லெவல்லேருந்து அப்படின்னா, அவங்களோட பாடி வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்திக்கும். ஓகேவா? ஹெமட்டோபோயிட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஹெமட்டோனாலே அது வந்து பிளட்டு தான் குறிக்குது, ஹீமோக்ளோபினை குறிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, கிட்னி இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஹார்மோன் எரித்ரோபோயிட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அக்சலரேட் பண்ணுமா, வேகப்படுத்துமா. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா, விச் ஸ்டிமுலேட் த பிளட் மேரோ டு ப்ரொடியூஸ் மோர் ஆர்பிசி. நிறைய ஆர்பிசி தேவை. ஏன்னா நிறைய ஆர்பிசி இருந்தால் தான் அதில் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கும், அது வந்து ஆக்சிஜனை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்ல. ஸோ நம்ம உடம்புல இந்த மாதிரி நம்ம ரொம்ப தூரம் ஹைட்டுக்கு மலை பிரதேசத்துக்கெலாம் போகும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற டைம் அல்லது அந்த ப்ரெஷர் வந்து இதுவாக இருக்கிற டைமில் எல்லாமே கிட்னி வந்து ஒரு எரித்ரோபோயிட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அக்சலரேட் பண்ணும். ஸோ அது வந்து போன் மேரோவில் வந்து நிறைய ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ண தூண்டும். போன் மேரோ அப்படிங்கிறது எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் எல்லாருக்குமே வந்து நமக்கு எல்லாமே ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து டிஸ்டன்ஸ் மேலேருந்து கீழே வராங்க, அதாவது தண்ணி கீழே போகிறாங்க, டீப் இன் டு த சி அப்படின்னா, pressure in the surrounding water increases which causes the lungs to decrease in the volume. இப்போ வந்து கடலுக்கு அடியில் போகிறாங்க. ஓகேவா? ஸோ கடலுக்கு அடியில் இந்த பர்சன் போகிறாங்க அப்படின்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும்ல. ஸோ அவங்க மேலே வந்து நிறைய ப்ரெஷர் பண்ணும்போது அவங்களோட லங்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? the lungs to decrease in volume. இந்த டிக்ரீஸ் இன் வால்யூம்னால அந்த வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வித்தின் த லங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே இப்போ ஒரு லங்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓகேவா? ஸோ அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும் தானே. ஸோ அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து லங்ஸில் வந்து அதிகரிக்கும். இது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து சர்க்குலேஷனில் வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்,
லங்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது வெளியிலேருந்து நிறைய காற்று வந்து உள்ளே வரும்ல. ஸோ அடிஷ்னலாக ஆக்சிஜன் வந்து நம்மளோட சர்க்குலேஷனில் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் கேன் ஆல்சோ ட்ரைவ் நைட்ரஜன் கேஸ். இப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு காற்று போயாகணும், அது எந்த காற்றாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்ரஜன் கேஸ் வந்து அதுக்குள்ளே போயிடுமா, சர்க்குலேஷனுக்குள்ளே, பிளட் சர்க்குலேஷனுக்குள்ளே. திஸ் இன்க்ரீஸ் இன் அப்போ என்ன ஆகிடும், பிளட் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாகிடும். ஸோ இதனால் நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the driver ascends to the surface too quickly, ஒரு இப்போ ஸ்டார்டிங்கில் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே உள்ளே போயிட்டு உடனே வந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா ஒரு பெண்ட் அல்லது டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். அண்ட் நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் த சொல்யூஷன் while still in the blood forming bubbles. பென்ஸ்ன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து டக்குன்னு வெளில வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த நைட்ரஜன் கண்டென்ட்டும் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா, நைட்ரஜன் வந்து நம்மளோட பிளட்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகேவா? பட் ஆனால் அது வந்து பிளட்டுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுதான் பிளட் கேப்லரினா பிளட்டுக்குள்ளே வந்து நிறைய பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் பபிள்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் லார்ஜ் பபிள்ஸ் வந்து குட்டி குட்டி கேபிலரிஸ் எல்லாமே இருக்கும்ல, குட்டி குட்டி நரம்பு எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் போய் தடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளாக்கிங் த பிளட் ஃப்ளோ, அதனால் அந்த குட்டி குட்டி நரம்புலாம் பிளட் ஃப்ளோவை பாதிக்கும். அண்ட் கேன் ப்ரெஸ் த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட்டில் எல்லாமே 2 இடம் சேரும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே பெயின், அப்புறம் மசில்ஸில் எல்லாமே பெயின், அதுக்கப்புறம் நியூராலஜிக்கல்னு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு லைக் இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக்னா காக்கா வலிப்பு, இதெல்லாமே கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா ஆக்சுவலி அந்த நைட்ரஜன் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நார்மலாக அது ஃபங்க்ஷன் பண்ணாது. அது வந்து ஒரு மாதிரி பிளட்டுக்குள்ளே வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன பபிள்ஸ்னால ஒன்றும் இல்லை, பட் பெரிய பபிள்ஸ் வரும்போது அது குட்டி குட்டி கேபிலரிஸ் எல்லாமே அடைச்சிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The risk of nitrogen narcosis and bends is common in scuba divers-க்கு இது வந்து காமனாக இருக்குங்கிறாங்க. ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் அல்லது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்விம்மிங் வந்து தண்ணிக்கடியில் பண்ணுவாங்க. லைக் ஸ்கியூபா அந்த இதெல்லாமே போட்டுட்டு தண்ணிக்கடியில் பண்ணுறவங்க தான் ஸ்கியூபா டைவர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நைட்ரஜன் நார்கோசிஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங், கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும், அதுதான் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்போ அந்த ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஆஸ் தி O2 லெவல் இந்த பிளட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, அதாவது ஆக்சிஜனோட லெவல் வந்து நம்மளோட பிளட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அதனால் வந்து சஃபோகேஷன் வரலாம். சஃபோகேஷன்னா மூச்சு திணறல் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து ப்ளூயிஷ் பிளாக்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக இந்த விரல்கள் எல்லாமே வந்து ரப்பர் பேண்ட் எல்லாமே சுற்றி வச்சுருந்தீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து ப்ளூயிஷ் பிளாக்காக மாறிடும். ஸோ அதெல்லாமே வந்து ஆக்சிஜன் வந்து அந்த இடத்துக்கு போகலை அப்படிங்கிறது அதுக்கான ரீசன். இப்போ சிலவங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாமே யாருனால வருதுன்னா அலர்ஜியன் காரணமாக தான் வருது. ஒரு பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் நம்ம வந்து என்ட்ரு ஆகும்போது நம்ம டக்குன்னு வந்து என்ன பண்ணுறோம், தும்முறோம், காஃப் பண்ணுறோம், இதெல்லாமே பண்ணுறோம்ல, த அலர்ஜியன்ஸ். ஸோ அந்த அலர்ஜியன் என்ன பண்ணுது, அலர்ஜியன்னா இது வெளியில் இருக்கிற அந்த துகள் பார்ட்டிகல்ஸ், ஸோ அதெல்லாமே தான் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் த ரெஸ்பான்சஸ் டு த அலர்ஜியன்ஸ். ஸோ அந்த வெளிலேருந்து உள்ளே வந்ததில்ல ஒரு பொருள், ஃபாரின் பார்ட்டிக்கல் வந்து உள்ளே வந்ததில்ல, ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வித்தின் அ மினிட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து தும்புறது, இரும்புறது, இதெல்லாமே இருக்கட்டும், இதெல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜி அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸை வந்து தூண்டி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அலர்ஜியன் அதாவது வெளியிலேருந்து வருதில்ல அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னு அந்த வீக்கம் தர அந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து தூண்டி விடுது. காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி தான் வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறது. இப்போ வெளிலேருந்து ஏதோ ரொம்ப புகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் துகள் பார்ட்டிக்கல்லாம் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து இதுவாகிடும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கிறதா வந்து ஆஸ்துமா, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.